இந்த எபிசோடில் நாம் இயக்குனர் விபின் ராதாகிருஷ்ணன் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற அங்கமால் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, இளம் வயதிலேயே கணவரை இழந்த கீதா கைலாசம் தனது 2 மகன்களை கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க. ஜாக்கெட் அணியாத பழமையாதியாகவும் வலம் வர்றாங்க. மூத்த மகன் பரணி விவசாயி, இளைய மகன் சரண் டாக்டர். இதில் பரணிக்கு திருமணமாகி அம்மாவுடன் இருக்கார். சரண் பணக்கார வீட்டு பெண்ணான முளையரசியை காதலிக்கிறார். இந்த காதலுக்கு இரு வீட்டாரும் சம்மதம் தெரிவிக்கிறாங்க. இதற்கிடையில் பெண் வீட்டார் ஏதாவது நினைத்து விடுவார்களோ என்ற தயங்கம் சரண் திருமணத்திற்குள் எப்படியாவது தனது அம்மாவை ஜாக்கெட் அணிய செய்துவிட வேண்டும் என தனது அண்ணி தென்றலுடன் சேர்ந்து போராடுறார். ஜாக்கெட் அணிய மாட்டேன் என்பதில் உறுதியாக இருக்கும் கீதா கைலாசம் தனது பிடிவாதத்தை விட்டு கொடுத்தாரா, சரணின் திருமணம் நடந்ததா? இதாங்க அந்த படத்தோட மீதி கதை. சுருட்டு பிடிப்பது, ஜாக்கெட் அணியாமல் வலம் வருவது, அனைவரையும் ஆளுமையால் மிரட்டுவது, ஸ்கூட்டரில் உயரமாக பவனி வருவது என அந்த கால கிராமத்து பெண்மணியாக மாறி போயிருக்காங்க கீதா கைலாசம். சகட்டு மேனிக்கு கெட்ட வார்த்தைகளும் கெட்டியிருக்காரு. மகள்களாக வரும் பரணியும் சரத்தும் பொருத்தமான தேர்வு. தென்றல், முல்லையரசி, சுதாகர், யாஸ்மின் என அனைவர் நடிப்பிலும் யதார்த்தம் இருக்கு. என்ஜாய் சாவன் வேறு ஒளிப்பதிவில் கிராமத்தில் பயணிப்பது போல இருந்தாலும் ஒரே காட்சியை அடிக்கடி பார்ப்பது போன்று தோன்றது. தவறா தப்பா, முகமது மக்பூல், மன்சூர் இசை ரசிக்க வைக்குது. யதார்த்தம் நிறைந்த காட்சிகள் படத்துக்கு பலம். சில காட்சிகள் போதிய தெளிவு இல்லைன்னு தோணுது. திரைக்கதையில் இன்னும் கவனம் செலுத்தியிருக்கலாம் தோணுது. தென் தமிழகத்தில் கதை நடப்பதாக காட்டியிருந்தாலும் பேச்சு மொழியில் ஏதோ மிஸ் ஆகுது. ஒரு கிராமத்து கதை யதார்த்தமாக காட்சிகளை அடுக்கி கவனிக்க வைத்திருக்கிறாரு இயக்குனர் விபின் சக்கரவர்த்தி.